வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய விவாதப் பொருளா இருக்கிற ஒரு தலைப்பை பற்றித்தான் நாம பேசப் போறோம். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கலாமா? அவர் ஒரு சனாதன துறவியா? இந்த கேள்விக்கு உணர்ச்சி வசப்படாம வரலாற்று பூர்வமா நடுநிலையா இந்த வீடியோல விடை தேடப் போறோம். வாருங்கள் காணொளிக்குள் சென்று திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது ஏற்புடையதா என்று அலசி ஆராய்வோம். நம்ம வள்ளுவர் சொன்ன ஒரு அருமையா குரலோடவே இந்த வீடியோவை தொடங்கலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது, ஒரு தராசு எப்படி எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருக்குமோ, அதே போல நாமளும் எந்த பக்கமும் சாயாம நடுநிலையான வரலாற்று பார்வையோடு இந்த சர்ச்சையை அணுக போறோம். பொதுவெளியில பலரும் பலவிதமா பேசலாம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? எப்பொருள் யார் யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதைச் சொன்னாலும் அதோட உண்மையான பின்னணியை, மெய்ப்பொருளை ஆராய்ந்து பார்க்கிறதுதான் புத்திசாலித்தனம். முதல்ல, இந்து மதவாதிகள் சொல்லக்கூடிய சனாதன தர்மமும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற அறமும் ஒன்றுதானா? இல்லவே இல்லை. இங்க நாம ஒரு 4 முக்கியமான தத்துவ வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். இரண்டுக்கும் இடையில தனிமனித ஒழுக்கம் சார்ந்த பல ஒற்றுமைகள் இருக்கு. வாய்மை, இன்னா செய்யாமை, ஈகை போன்ற நன்னெறிகளை இரண்டுமே பொதுவா பேசுது. ஆனா அதன் உள்ளடக்க கோட்பாடுகள்ல மலைக்கும் மடுவுக்குமான 4 முக்கிய வித்தியாசங்கள் இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புபவர்கள் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் வீடியோ இணைப்பு முகவரியில் முழு வீடியோ காணுங்கள்.